வணக்கம் நேயர்களே. அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ எல்லாம் வல்ல இறையாற்றலை பிரார்த்திக்கிறேன். நான் உங்கள் ஜோதிடர் வேத யோகராஜன். நாம் இந்த ஆகஸ்ட் மாதத்திற்கு உண்டான கடக ராசி நேயர்களுக்கு உண்டான பலனை பார்க்க இருக்கிறோம். கடகராசி நேயர்களே, சிறு தூர மற்றும் நீண்ட தூர பிரயாணங்களுக்கு தயாராகிக்கோங்க. ஆகஸ்ட் 11க்கு மேலே கடின உழைப்பு ஏற்படும், அது தவிர்க்க முடியாது. குறிப்பாக 22ஆம் தேதி வரை பயணங்களை தவிர்க்க முடியாது, அதாவது தட்டி கழிக்க முடியாது. கண்டிப்பாக நம்ம ட்ராவல் பண்ணி ஆகணும். அது அவரவர்களுடைய வியாபாரத்துக்கு தக்க மாதிரி நீண்ட தூர பிரயாணமாகவும் குறுகிய தூர பிரயாணமாகவும் இருக்கும். குறிப்பாக ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க, மார்க்கெட்டிங் ஜாப் பார்க்குறவங்க, அலைந்து அதாவது தெரிந்து ஒரு காரியத்தை சாதிக்கக்கூடிய ஒரு தன்மையில் இருக்கிறவங்களை தொழில் பார்க்குறவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒர்க் லோடு அதிகரிக்கும், அதை தவிர்க்க முடியாது. கவனமாக இருங்க. உயர்கல்விக்கு தடை ஏற்படும். இப்போ நாம் இப்போ ஒரு நீட்டோட சீட்டை எதிர்பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், இல்லை ஏதோ ஒரு இன்ஜினியர் சீட்டு, இல்லை ஏதாவது நீங்கள் ஒரு என்ட்ரன்ஸ் எழுதியிருக்கிறீங்க, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமோட ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படுற மாதிரி காமிக்குது இந்த மாதத்தில். ஸோ அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்காக கொஞ்சம் பயணங்களும் இருக்கலாம், அதுக்கு உண்டான பயணங்கள் கூட இருக்கலாம். பெரியவர்களுக்கு வங்கி கடனை ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு உள்ளே செலுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்படும். ஒரு வேளை அப்படி நீங்கள் செலுத்தினாலுமே டாப்அப் பண்ண வேண்டிய சூழல் கூட ஏற்படலாம் ஒரு சிலருக்கு. கடகராசிக்கார நேயர்களே, அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த கடகராசிக்கார நேயர்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதத்தில் தாய் தந்தையரோடு நீங்கள் கூடி வாழ முடியும். அதாவது நீங்கள் ஒரு ரொம்ப நாளாக நம்ம அப்பா அம்மா கூட ஒரு 3-4 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அது கண்டிப்பாக நிறைவேறும். ஒரு 4-5 நாள் நல்லா அப்பா அம்மாவோட நல்லா ஓய்வாக வீட்டில் நல்லா சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக உங்களால் இருக்க முடியும். அதுக்கு உண்டான சூழல் கண்டிப்பாக அமையும். குரு ஸ்தானத்தில் இருக்கவங்களும் மென்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய அந்த வழிகாட்டுதல் தாராளமாக கிடைக்கும். குறிப்பாக ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு மேலே தாராளமாக அவங்களுடைய வழிகாட்டுதல் கிடைக்கும். நீங்கள் அதை பெற்று பயனிடலாம். கடகராசி நேயர்களே, தொழில் பண்ணுறவங்க தொழிலை தைரியமாகவும் துணிவுடனும் நடத்துவாங்க. 3ல் செவ்வாய் இருக்கிறனால தைரியமாக நடத்துவாங்க. அதனுடைய பார்வை 10ல் விழுவதால் 9லும் 10லும் விழுவதால் தன்னுடைய தொழிலை தைரியமாக முயற்சியுடன் நடத்துவாங்க. போட்டியாளர்களை ரொம்ப சாமர்த்தியமாக சமாளிப்பார்கள் கடகராசிக்காரர்கள் இந்த மாதத்தில். இன்னொரு முக்கியமான விஷயம், கூல்ட்ரிங்க்ஸ், அது கொக்கோ கோலா, இந்த 7up, அப்புறம் கொஞ்சம் தவறாக நினைக்க வேண்டாம், ஏதாவது லிக்கர் பழக்கம் இருந்தால் அதை நீங்கள் கொஞ்சம் விளக்கிடணும். குறிப்பாக அதே மாதிரி இரவு நேரத்தில் லேட் நைட் சாப்பிட்றது, ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிட்றது, அதிக மசாலாக்கள் உள்ள உணவுகளை சாப்பிட்றது கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் நேயர்களே, தவிர்த்தரணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் செரிமான பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க வேண்டியது வரும். கவனமாக இருங்க. தந்தையின் உடல் நலத்தில் கவனம் தேவை. இந்த மாதத்தில் சமூக அந்தஸ்தை துணிவுடன் நடந்து நீங்கள் தக்க வச்சு கொள்ளக்கூடிய இது மாதமாக இருக்குது உங்களுக்கு. ஆகஸ்ட் 13க்கு மேலே பூர்வ புண்ணிய சொத்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் ஏதேனும் இருந்தால் கண்டிப்பாக அது சுமூகமான முடிவு ஏற்படும். அல்லது உங்களுடைய கடகராசிக்காரர்கள் மூத்த குழந்தை ஏதாவது இருந்தால் அவர்கள் சம்பந்தமாக எடுக்கிற முடிவு கண்டிப்பாக சாதகமாயிரும். நெடுநாள் அவங்களுக்கு ஏதாவது நீங்கள் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க, ஆனால் அது பண்ண முடியாமல் இருக்கும். ஆனால் இந்த சமயத்தில் அது ஆகஸ்ட் 13க்கு மேலே கண்டிப்பாக கைகூடி வரும் நேயர்களே. இந்த மாதத்திற்கு உண்டான கடகராசி நேயர்களுக்கு உண்டான பரிகாரம் நரசிம்மர் வழிபாடு. நரசிம்மரை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. புதன்கிழமை சனிக்கிழமைகளில் துளசி வச்சு வழிபடலாம். அதுலேயும் பன்னீர், அதாவது நீர் அபிஷேகத்துக்கு உண்டான நீர் பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம். சந்தனம், அதாவது கெட்டியாக சாலிட் பொருட்களாக கொடுக்காம திரவ நிலையில் இருக்கிற அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்களை கொடுக்கறது ரொம்ப உங்களுக்கு மன நிம்மதியும் வெற்றியையும் தேடித்தரும் நண்பர்களே. முதியோர்களுக்கு உணவு வழங்குங்க. முதியோர்கள் இருக்காங்க இல்லைங்களா, வயசானவங்க, அவங்களுக்கு உணவு வழங்குங்க. அது கடகராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக இருக்கும் நேயர்களே. நன்றி, வணக்கம்.